இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான மேட்டில் நீங்கள் பண்ணலாம். அதாவது வயிற்று பகுதியாக குப்புறப்படுத்திக்கோங்க. உள்ளங்கைகள் அழுத்தி மெதுவாக உங்களால் எவ்வளோ முடியுமோ. அடுத்த ஆசனம் நம்ம செய்ய போகிறது நீங்கள் உட்கார்ந்த நிலையில் செய்யக்கூடிய ஆசனம். நல்லா முதுகுத்தண்டு நேராக வச்சு கால்களை நேராக வச்சு உட்காந்துக்கோங்க. உங்களால் முடிந்த அளவு நல்லா உங்கள் அடி வயிறு அப்புறம் பின் முதுகு நல்லா அழுத்தம் தர்ற மாதிரி கீழே வாங்க. இப்போ 3வது ஆசனம். இது நின்ற நிலை ஆசனங்களில் வரக்கூடியது. நல்லா மூச்சு இழுத்துட்டே கைகள் மேலே, அதே மாதிரி முதுகுத்தண்டு நேராக வச்சுக்கோங்க. இடுப்பிலிருந்து வளைந்து மூச்சு விட்டுட்டே கீழே வரும். இந்த 3 ஆசனங்களை நாம் செய்து நம்மோட ஆக்சிஜன் லெவலையும் மற்றும் நோய் எதிர்ப்பாற்றல் சக்திகளும் நல்லபடியாக உடம்புல மெயின்டைன் பண்ணிக்கலாம். வணக்கம், நான் ஆச்சாரிய ஸ்ரீ வித்யா துர்கா அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மான்சி வித்யா. ஏற்கனவே பிராணாயாமத்தின் மூலமாக, அதாவது மூச்சு பயிற்சியின் மூலமாக உடனுக்குடன் ஆக்சிஜன் லெவல் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோவை நம்ம வெளியிட்டிருக்கோம். அதனுடைய லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பார்த்து நீங்கள் அதை செய்துக்கலாம். அதே மாதிரி போன வருடமே இந்த கொரோனா வைரஸ் ரிலேட்டடாக ஒரு 8 ஆசனங்கள், பிரத்யேகமாக ஒரு 8 ஆசனங்கள் செய்யும் பொழுது இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகுது. அதே மாதிரி 2 பிராணாயாம பயிற்சியும் அதில் சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் பார்த்து செய்யலாம். பிரத்யேகமாக எளிமையாக உடனுக்குடன் யார் வேண்டுமானாலும் செய்து நம்ம ஆக்சிஜன் லெவலையும் நோய் எதிர்ப்பாற்றலையும் உருவாக்கக்கூடிய ஆசனங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் ஆசனம் புஜங்காசனம், நல்ல பாம்பு நிலை, கோப்ரா போஸ். இது ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆசனம். இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான மேட்டில் நீங்கள் பண்ணலாம், இல்லை ஏதோ ஒரு பாய் இந்த மாதிரி விரிச்சுக்கலாம். அப்டமனில் படுத்துக்குங்க, அதாவது வயிற்று பகுதியாக குப்புறப்படுத்திக்கோங்க. பாதங்களை சேர்த்து வச்சுக்கோங்க. கைகள், உள்ளங்கைகள் தோளுக்கு கீழே, முழங்கைகள் இந்த மாதிரி உயர்த்தி இருக்கட்டும். நெத்தி தரையில் வச்சுட்டு நல்லா ஆழ்ந்த சுவாசம், ஆழமாக சுவாசம் எடுத்து தலை, கழுத்து, நெஞ்சு பகுதி நல்லா விரித்து மேலே தூக்கி உள்ளங்கைகள் அழுத்தி மெதுவாக உங்களால் எவ்வளோ முடியுமோ வாங்க. தலை பின்புறமாக எவ்வளோ முடியுமோ, ஈஸியாக அவங்களால எவ்வளோ முடியுமோ அந்த அளவு நில்லுங்க. ஒரு 10 செகண்ட் இருப்பு நிலை, ஹோல்டிங் பொசிஷன், நார்மல் பிரீத்திங்கில் இருந்துட்டு மெதுவாக கீழே வா. இந்த மாதிரி இந்த ஆசனம் ஒரு 10 முறை நீங்கள் 10 வினாடிகள் 10 முறை செய்யும் பொழுது ஆக்சிஜன் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்த ஆசனம் நம்ம செய்ய போகிறது இம்யூனிட்டி பூஸ்டர்னு சொல்லுவோம். நோய் எதிர்ப்பாற்றலை உருவாக்கக்கூடியது. அதாவது நம்ம மண்ணீரல், கல்லீரல் மற்றும் கணையம், வயிற்றுப்பகுதிகள் எல்லாமே அண்ட் லிம்பட்டிக் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நன்னீர். அந்த நோய் எதிர்ப்பாற்றலை உருவாக்கக்கூடிய இந்த உறுப்புகளை எல்லாம் ஊக்குவிக்கக்கூடிய 2 ஆசனங்களை நாம் இப்போ பார்க்கலாம். அந்த ஆசனம் முதலாவதாக இருக்கக்கூடியது பஸ்டிமோட்டானாசன், முன்புறம் வளையும் நிலை. இது நீங்கள் உட்கார்ந்த நிலையில் செய்யக்கூடிய ஆசனம். நல்லா முதுகுத்தண்டு நேராக வச்சு கால்களை நேராக வச்சு உட்காந்துக்கோங்க. முதுகுத்தண்டு நேராக, நெஞ்சுக்கு நேராக கைகள் வச்சு நல்லா ஆழமாக மூச்சு இழுத்து கைகள் மேலே, நல்லா முதுகுத்தண்டு நீளமாக்கிங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு எடுக்கணும். எடுத்து முதுகுத்தண்டு நேராக வச்சு முடிந்த அளவு எவ்வளோ முடியுதோ அந்த அளவு நல்லா வாங்க. கைகளால் கால் எங்கே முடியுதோ பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு உங்களால் முடிந்த அளவு நல்லா உங்கள் அடி வயிறு அப்புறம் பின் முதுகு நல்லா அழுத்தம் தர்ற மாதிரி கீழே வாங்க. நல்லா ஆழமாக மூச்சு இழுத்து ஹோல்டிங் பொசிஷன், இயல்பான சுவாசம், நின்றுட்டு மெதுவாக மேலே வரலாம்.
ஒரு 10 வினாடிகள். இதை செய்யும் பொழுது நல்ல பேங்க்ரையாஸ், ஸ்ப்ளீன், லிவர் எல்லாமே நல்லா உங்களுக்கு ஸ்டிமுலேட் ஆகி நல்ல செரிமான சக்தி அண்ட் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய இந்த ஆசனம். இதுவுமே 10 வினாடிகள் இருப்பு நிலை. 5 முதல் 10 முறைகள் நீங்கள் இதை செய்யலாம். இமீடியட்டாக உங்களுக்கு உள்ள நல்ல ஸ்டிமுலேஷன் நடக்கும், நோய் எதிர்ப்பாற்றல் நல்லபடியாக உருவாகும். இப்போ 3வது ஆசனம். இது நின்ற நிலை ஆசனங்களில் வரக்கூடியது. இப்போ அது நின்றுட்டு பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லா கால் சேர்த்து வச்சு நின்றுக்கோங்க. இல்லை உங்களுக்கு பேலன்ஸ் வேணும்னா தோள் அளவு கால் விரித்து வச்சு நின்றுக்கோங்க. கைகள் நல்லா மூச்சு இழுத்துட்டே கைகள் மேலே, அதே மாதிரி முதுகுத்தண்டு நேராக வச்சுக்கோங்க. இடுப்பிலிருந்து வளைந்து மூச்சு விட்டுட்டே கீழே வர. மெதுவாக கைகள் தலை கீழே கொண்டு வாங்க. 2 கைகள் முடிந்தளவு தரையில், தலை முழங்காலுக்கு நடுவில். முடிந்தளவு செய்தால் போதும். 10 வினாடிகள் இருந்துட்டு மெதுவாக திரும்பவும் மேலே, கைகள் இயல்பு. இது இவ்வளோ என்னால் முடியாது, என்னால் குனிய முடியாது அப்படிங்கிறவங்க கைகளை வச்சு கால் வரைக்கும் இந்த அளவு வந்தீங்கன்னா கூட போதும். இந்த 3 ஆசனங்களை நாம் செய்து நம்மோட ஆக்சிஜன் லெவலையும் மற்றும் நோய் எதிர்ப்பாற்றல் சக்திகளும் நல்லபடியாக உடம்புல மெயின்டைன் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் மற்ற ஆசனங்கள் என்னென்ன அப்படின்னு முடிந்த அளவு செய்து நம்ம உடல் நிலையை மேம்படுத்தி கொள்ளலாம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸோடு வெளியிட இருக்கோம். இதை உடனுக்குடன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மான்சி வித்யா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய நபர்களுக்கு போய் சேரணும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Do subscribe to our YouTube channel and press the bell icon to never miss another update from Mansi Vidya.